புரட்டாசி மாத மகாலி அமாவாசையை ஒட்டி தங்கள் மூதாதையர்களுக்கு உறவினர்கள் படையல் வைத்து தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம் என்பதால் சேலம் மாவட்டம் உழவர் சந்தைகளில் அதிகாலை முதலே காய்கறி கடைகளில் கூட்டமானது அலைமோதுகிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன், விரிவான விவரம் என்ன? வணக்கம் கௌதமி. இன்று புரட்டாசி மகாவலி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு படையலிட்டு வணங்குவது மரபு. இந்த நிலையில் இந்த உழவர் சந்தைகள் மற்றும் காய்கறி கடைகள்ல அதிக அளவான பொதுமக்கள் குவிந்துள்ளனர். குறிப்பாக இன்று தமிழகம் முழுவதும் மகாவலி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு சமர்ப்பணம் கொடுத்து அவர்களை படையிலிட்டு வணங்குவது வணக்கம். இதனைத் தொடர்ந்து பல்வேறு காய்கறிகள் விற்பனைக்காக குவித்துள்ளது. குறிப்பாக காய்கறி கடைகள், அதே போல சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆத்தூர், சூரமங்கலம், அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு உழவர் சந்தைகளில் அதிக அளவிலான காய்கள் விற்பனைக்கு வந்துள்ளது. இதன் காரணமாக இந்த மகாவலி அமாவாசை வழிபடுவதற்காகவும் படையிலிடுவதற்காகவும் பொருட்களை காய்கறிகளை வாங்குவதற்கு அதிக அளவிலான பொதுமக்கள் குவிந்துள்ளனர். இதன் காரணமாக உழவர் சந்தையை பொறுத்தவரை விவசாயிகள் மட்டுமே இந்த காய்கறிகளை விற்பனை செய்ய முடியும். ஏனால் அதிக அளவிலான பொதுமக்கள் இந்த காய்கறிகளை வாங்க தூண்டுவதன் காரணமாக விற்பனை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.